இது எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இதில் ப்ராப்ளம் என்னன்னா வாஷ் ஸ்டெப் வந்து டைமர் செட் பண்ணோன்னா ஒரே டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, ஸ்டாப் ஆகாமல். ஸோ சேம் டைரக்ஷன்லாம் மாறாமல் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இது போல் இந்த வாஷ் பல்செட் வந்து ஒரே டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததுன்னா டைமர் தான் பிரச்சனை. பிகாஸ் இந்த டைமர் வந்து ஒரு ஸ்விட்சிங் டிவைஸ். நம்ம டைம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்டில் மோட்டருக்கு வந்து பவர் கொடுக்கறது தான் இதோட வேலை. கெப்பாசிட்டர் கனெக்ஷனை வந்து மோட்டருக்கு வைண்டிங்கில் வந்து மாற்றி ஸ்விட்சிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமர் ஒர்க் ஆகலைங்க தான் ஒரே டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து அந்த வாஷ் டைமர். இப்போ நம்ம புது டைமர் வாங்கிட்டோம். இப்போ நம்ம ஓல்டு டைமரை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்காக செலக்டர் சுவிட்ச் எல்லாத்தையுமே கழட்டிட்டு டைமர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 4 வயர் டைமர். இந்த டைமர் பார்த்தீங்கன்னா டபுள் நாப் உள்ள மாடல். ஒரு நாப் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு, அதர் நாப் பார்த்தீங்கன்னா மோட்டர் டைம் டிலேக்காக உள்ளது. இந்த மிஷினில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜென்டில், நார்மல், ஸ்ட்ராங்ன்ட்டு. இந்த நாப்பை செலக்ட் பண்ணுறத பொறுத்து தான் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைம் டிலே வந்து மாறும். நெக்ஸ்ட் ஓல்டு டைமர் ரிமூவ் பண்ணிட்டு நியூ டைமரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. டைமரோட வயரிங்கும் கலர் கோடிங்கோட இருக்கிறதுனால இருக்க வயரில் அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. டைமர் சேஞ்ச் பண்ணோன்னா மெஷின் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனில் மாறி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு ஆர்டோடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.